இந்த கடமையாக இருக்கிறது. அதை நாம் செய்து முடிக்கிறோமா என்று சொல்லி இந்த மாலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்குதான நீங்கள் ஒவ்வொரு ஜனங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கும் போது ஏனோதான சொல்லி வார்த்தை கேட்கக்கூடாதுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை என்னோட இடத்துல கிரியை செய்யும், இந்த வார்த்தை என்னை விடுதலையாக நடத்தும், இந்த வார்த்தை என்ன பண்ண உயர்த்தி உணர்த்தல வைக்கணும்னு சொல்லி விசுவாசத்தை நான் செய்யும்போது கர்த்தர் உங்களை அபரிதமாக சேனைகளின் கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு பயப்பட வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்கும். இதுதான் எல்லா ஜனங்கள் மேல நம்ம மேல விழுந்த கடமையாக என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. அதே நீதிமொழியில் ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13 சொல்லுது பாருங்க, தீமையை வெறுப்பது என்ன பண்ணா கர்த்தருக்கு பயப்படுதான பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாரையும் நான் வெறுக்கிறேன். சாலமோ ஒரு ஞானவான் சொல்லுகிறான் பாருங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயம். பாருங்க, அந்த பெருமை மனிதனுக்குள்ள இருக்கக்கூடாது, அகந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது, தீய வழிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, புரட்டு வாய் நமக்குள்ள இருக்கக்கூடாது, மாத்தி மாத்தி பேசுறதுன வாய். மத்திய 12வது அதிகாரத்தை சொல்லுகிறாரு, வீணான வார்த்தைகளுக்கு நியாய திருப்புல கணக்கு ஒப்பிக்கப்படும். பாருங்க, நிறைய பேர் நம்ம தேவையில்லாத வார்த்தையை பேசு, ஒரு 4 பேர் உட்காந்தோம்னா தேவையில்லாத வார்த்தை, கிராமத்தில் ஆரம்பிச்சு ஜனாதிபதி வரையும் என்ன பண்றது பேசுது, அந்த வீட்டுக்கார இந்த வீட்டுக்கார தேவையில்லாத கார. அந்த நேரத்தில் ஒரு வேதத்தை வாசிக்கலாம், குடும்பத்தை குறித்து பேசலாம், ஜெபம் பண்ணலாம். இயேசுவே சொல்றார், வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்திற்கு என்ன பண்ணப்படும், கண்ணுக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும். அப்போ கர்த்தருக்கு இந்த பயப்படுதான பயத்தை குறித்து சேனைகளின் கர்த்தர் நம்ம எதை போதிக்கிற பாருங்க, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுதான பயம். இதை நம்ம தொடர்ந்து ஒரு 3 வாரம் 4 வாரமா நம்ம போதித்து வருகிறோம். சங்கீதம் 126 சொன்ன பாருங்களா, கர்த்தருக்கு பயந்து அது வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதுன்னா பயம் என்ன? முன்னாடி இது பதில் அதுக்கு பிற்பதாக நான் சொல்லியிருந்தேன். இப்ப சொல்றது பாருங்க, அப்ப கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுதான பயம். வாயை திறந்து நம்ம சொல்லக்கூடாது, நான் கர்த்தருக்கு பயப்பட சொல்லி வாயை திறந்து சொல்லுவது கர்த்தருக்கு பயப்படுதல்ல. என் அன்பு ஜனங்களே, கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா நீங்களும் நானும் தீமையை விட்டு 100% என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். பாவத்தை என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். அருவருப்பை விட்டு என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். நம்ம எந்தெந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமோ அதை விட்டு நீங்க என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். அப்படி நீங்க விலகினாதான் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படி விலகினாதான் நீங்களும் நான் என்ன பண்ண முடியும்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்குது போல நீங்களும் உங்க நடவடிக்கை எல்லாவற்றிலும்